CPA Chalkpiece Academy HD. Design your future and educational channel. கல்வி உளவியல் பாடத்திற்கான Rapidfire Questions&Answers Challenge number 7 ஆசிரிய கனவுடன் உள்ள உங்கள் அனைவருக்கும் உங்கள் Chalkpiece அகாடமியின் மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து ஆசிரிய நண்பர்களுக்கும் Rapidfire Question&Answer பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். முதல் கொஸ்டின், ரூசோ எந்த நூற்றாண்டில் தலை சிறந்த கல்வியாளர்? ரூசோ எந்த நூற்றாண்டில் தலை சிறந்த கல்வியாளர்? விடை 18ஆம் நூற்றாண்டு. விடை 18ஆம் நூற்றாண்டு. கேள்வி 2, நடமாடும் பள்ளி எனும் கருத்தினை கூறியவர் யார்? நடமாடும் பள்ளி எனும் கருத்தினை கூறியவர் யார்? விடை மெக்டொனால்ட். விடை மெக்டொனால்ட். கேள்வி 3, சாந்தி நிகேதன் துவங்கப்பட்ட ஆண்டு எது? சாந்தி நிகேதன் துவங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1901. விடை 1901. கேள்வி 4, வார்தா கல்வியை கொண்டு வந்தவர் யார்? வார்தா கல்வியை கொண்டு வந்தவர் யார்? விடை காந்தியடிகள். விடை காந்தியடிகள். கேள்வி 5, ஜான் டூயி எந்த நாட்டினைச் சேர்ந்தவர்? ஜான் டூயி எந்த நாட்டினைச் சேர்ந்தவர்? விடை அமெரிக்கா. விடை அமெரிக்கா. கேள்வி 6, ஆசிரியர் என்பவர் கருணையுடையவராய் ஊக்கமளிப்பவராய் இருத்தல் வேண்டும் எனச் சொன்னவர்? ஆசிரியர் என்பவர் கருணையுடையவராய் ஊக்கமளிப்பவராய் இருத்தல் வேண்டும் எனச் சொன்னவர்? விடை எரஸ்மஸ். விடை எரஸ்மஸ். கேள்வி 7, கல்வி வரம்பான அறிவை வளர்க்கிறது என்று கூறியவர்? கல்வி வரம்பான அறிவை வளர்க்கிறது என்று கூறியவர்? விடை பெஞ்சமின் ப்ளூம். விடை பெஞ்சமின் ப்ளூம். கேள்வி 8, இரத்தம் கருமையாகவும் இரத்த நாளம் அருந்து நிற்காமல் வெளியேறினால் எதை போட வேண்டும்? இரத்தம் கருமையாகவும் இரத்த நாளம் அருந்து நிற்காமல் வெளியேறினால் எதை போட வேண்டும்? விடை டீர்னிக் வெட். விடை டீர்னிக் வெட். அடுத்து 9வது வினா இந்த பகுதியில் இல்லை. அதற்கு பதிலாக 10வது கேள்வியாக பார்க்கிறோம். பல்லவர் காலத்தில் வேதியர்க்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம்? பல்லவர் காலத்தில் வேதியர்க்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம்? விடை பிரம்மதேயம். விடை பிரம்மதேயம். கேள்வி 11, குழந்தைகளின் பார்வை கவனவீச்சு எவ்வளவு? குழந்தைகளின் பார்வை கவனவீச்சு எவ்வளவு? விடை 3 முதல் 7 இருக்கும். விடை 3 முதல் 7 இருக்கும். கேள்வி 12, மொழிசார் மனவியல் என்ற சொல்லை முதலில் பரப்பியவர்கள் யார்? மொழிசார் மனவியல் என்ற சொல்லை முதலில் பரப்பியவர்கள் யார்? விடை ஆஸ்குட் செபியோக். விடை ஆஸ்குட் செபியோக். கேள்வி 14, உட்பார்வை மூலம் தீர்வு காணும் போது மனிதனுக்கு ஒரு திறமையும் சாதனை புரிந்த மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. உட்பார்வை மூலம் தீர்வு காணும் போது மனிதனுக்கு ஒரு திறமையும் சாதனை புரிந்த மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அதற்கு பெயர் என்ன அப்படின்றதான் கேள்வி. அதனுடைய பெயர் அக எக்ஸ்பீரியன்ஸ். அதைத்தான், அதாவது அகநோக்கு முறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் அக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 15வது கேள்வி பார்க்குறோம். விளங்காமல் ஒன்றை படிப்பது, அதனை நினைவில் நிறுத்தி கொள்வது, அதற்கு பெயர் என்ன? விளங்காமல் ஒன்றை படிப்பது, அதனை நினைவில் நிறுத்தி கொள்வது, அதனுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெட்டுரு நினைவு அப்படின்னு அதுக்கு பேர். நெட்டுரு நினைவு அப்படின்னு பேர். அது என்னன்னா ரோல் மெமரி ஆர் பைண்ட் மெமரி அப்படின்னு அதுக்கு பேர். அடுத்து 16வது கேள்வி, பின்னர் கற்ற பொருட்களால் முன் கற்றவை பாதிக்கப்படுவது? பின்னர் கற்ற பொருட்களால் முன் கற்றவை பாதிக்கப்படுவது? விடை பின்னோக்கு தடை. விடை பின்னோக்கு தடை. 17வது கேள்வி, நுண்ணறிவு ஈவினை கணக்கிட யாருடைய கணக்கு முறை பயன்படுகிறது? நுண்ணறிவு ஈவினை கணக்கிட யாருடைய கணக்கு முறை பயன்படுகிறது? விடை ஸ்டர்ன். விடை ஸ்டர்ன். கேள்வி 18, பல்லவர் கால அரசியலில் அரசாங்க கஜானா எந்த அதிகாரியின் வசம் இருக்கும்? பல்லவர் கால அரசியலில்
அரசாங்க கஜானா எந்த அதிகாரியின் வசம் இருக்கும்? விடை மாணிக்க பண்டாரம் காப்பான். விடை மாணிக்க பண்டாரம் காப்பான். கேள்வி 19. பல்லவர் கால அரசியலில் சாசனங்களை செப்பேடுகளில் எழுதுபவன். பல்லவர் கால அரசியலில் சாசனங்களை செப்பேடுகளில் எழுதுபவன். விடை தபதி. விடை தபதி. கேள்வி 20. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை அமைத்தவர் யார்? மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை அமைத்தவர் யார்? விடை ராஜசிம்மன். விடை ராஜசிம்மன். கேள்வி 21. வெக்ஸ்லர் பெல்லீவு எனும் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும்? வெக்ஸ்லர் பெல்லீவு எனும் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும்? விடை 60 வயதுடையவர்களுடைய நுண்ணறிவினை அளக்க பயன்படும். 60 வயது உடையவர்களின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும். கேள்வி 22. இரு காரணி கொள்கையை வகுத்தவர் யார்? இரு காரணி கொள்கையை வகுத்தவர் யார்? விடை ஸ்பியர்மேன். விடை ஸ்பியர்மேன். கேள்வி 23. ஆட்லர் யூங் யாருடைய சீடர்கள்? ஆட்லர் மற்றும் யூங் யாருடைய சீடர்கள்? விடை ஃப்ராய்டு. விடை ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு இல்லைங்களா, அவர் தான். அவருடைய சீடர்கள் தான் இந்த ஆட்லர் அப்படின்றவரும் யூங் அப்படின்றவரும். கேள்வி 24. டெமோக்ரசி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? டெமோக்ரசி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஜான் டூயி. விடை ஜான் டூயி. கேள்வி 25. த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலின் ஆசிரியர். த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஜான் டூயி. விடை ஜான் டூயி. கேள்வி 26. ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஜான் டூயி. விடை ஜான் டூயி. கேள்வி 27. டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மாண்டிசோரி. விடை மாண்டிசோரி. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. நன்றி.